பிரைஸ் லார்ட். இன்றைக்கு கேக்குதா? ஹலோ. ஓகே. பிரைஸ் லார்ட். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையோடு அவருடைய வழி நடத்தலோடு அவர் எதை சொல்ல வேண்டும் என்று எனக்கு சொல்லுகின்றாரோ அதை சொல்வதற்காக இந்த இடத்திலே நான் உங்கள் வந்திருக்கின்றேன். இறைவனுக்கு நன்றி, பரிசுத்த ஆவிக்கு நன்றி. இந்த வாரத்திலே எனக்கு தரப்பட்ட ஒரு செய்தி, அதைத்தான் இப்ப கடந்த 3 நாட்களாக நான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். யோவான் 15 வார்த்தை 7. என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நான் உங்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளேன். இந்த வார்த்தை என்னை வெகுவாக இந்த வாரத்திலே தரப்பட்ட ஒரு வார்த்தையாக நான் பார்க்கின்றேன். நான் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில ஒரு செய்தி எனக்கு தரப்படுகின்றது. அதை நான் கடைபிடிக்கின்றேனோ இல்லையோ அதை சிந்திப்பதிலே ஆர்வமாக உள்ளேன். இன்றைக்கு நாங்கள் இந்த தவ காலத்தினுடைய பயணத்திலே எங்களுடைய CRL குழுமம் நடத்துகின்ற காலை தவக்காலத்தினுடைய பயணத்திலே ஏப்ரல் 8ஆம் தேதி 24வது நாளிலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த நிலை ஒரு முக்கியமான நிலை. தவக்காலத்தின் 5ஆம் வாரம். இந்த வாரத்திலே நாங்கள் புனித வாரத்தை நோக்கி பயணிக்கின்றோம். அடுத்த வாரம் நாங்கள் உச்சகட்டமாக இறைவனுடைய பாடுகளையும் போதனைகளையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த பயணத்தினுடைய நோக்கமே எங்களுக்கு எங்களுடைய பாவ நிலைகளிலிருந்து விடுதலை அளிப்பதுதான். இந்த பாவ நிலையிலிருந்து விடுதலை அளிப்பது என்ற பகுதியிலே கடந்து வந்த பாதைகளை, இந்த தவக்காலத்தின் பாதைகளை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். கடந்து வந்த பகுதியில் எவற்றை நாம் கண்டோம், எவற்றை அடைந்தோம் என்பதை பற்றி சிந்திப்போம். வெறுமனே உறுத்தல் முயற்சியோடு இருந்தோமா, அல்லது எங்களுடைய வாழ்வை பற்றி சிந்தித்தோமா? உண்மையிலே இந்த தவக்காலம் எங்களுக்கு எங்களுடைய தாய் திருச்சபையால் தரப்படுகின்ற ஒரு முக்கியமான காலம். இந்த காலத்திலே இது பற்றிய சிந்தனைகளோடு தான் நாங்கள் இருக்கின்றோம். உண்மையிலே இந்த சிந்தனைகள் எல்லாம் எங்களை பற்றி நாங்கள் மீள் மதிப்பீடு செய்து கொள்கின்ற காலம். வெறுமனே உறுத்தல் முயற்சிகளுக்கான காலம் அல்ல. அந்த உறுத்தல் முயற்சிகளூடாக எங்களை நாங்கள் கட்டுப்படுத்தி வாழ்கின்ற ஒரு பயிற்சியை பெற்றுக் கொள்கின்றோம். அந்த பயிற்சி இந்த காலத்தோடு இந்த நாட்களோடு முடிந்து விடுகின்ற பயிற்சி அல்ல. எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ தவ காலங்களை சந்தித்திருக்கின்றோம், எவ்வளவோ பயிற்சிகளை பெற்றிருக்கின்றோம். அந்த பயிற்சிகள் எங்களுக்கு பலம் அளித்திருக்கின்றதா, அல்லது அந்த பயிற்சிகளை அந்த காலத்தோடு நாங்கள் விட்டு விடுகிறோமா? இந்த வயசுக்கு, இவ்வளவு வயசுக்கு எங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு தவக்காலத்திலையும் ஒவ்வொரு பழக்கங்களையும், இறைவனுக்கு ஒவ்வொரு பழக்கங்களையும் நாங்கள் விட்டு விடுவோமா இருந்தால் எத்தனை பழக்கங்களை நாங்கள் விட்டு எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி இருப்போம். ஆனால் நாங்கள் மீண்டும் மீண்டும் தவக்காலம் முடிந்தவுடனே அந்த பழைய வாழ்க்கைக்குள்ளே பூந்து செல்வதாக இருக்கின்றோமா? உண்மையிலே இந்த சிந்தனைகள் எங்களுக்கு தரப்படுவது எங்களை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளுதல், சுய சிந்தனை, சுய மதிப்பீடு, இறைவன் எங்களுக்கு எதை காட்டுகின்றார் என்பதை உணர்ந்து கொள்வதுதான். அந்த வகையிலே நாங்கள் இன்றைய சிந்தனையிலே எதை நாங்கள் கண்டோம், எதை நாங்கள் அடைந்தோம், அதை தொடர்ந்து கடைபிடிப்போமா
என்பதை பற்றி சிந்திக்கின்ற பொழுது, இன்றைய நாளில் எங்களுக்கு தரப்பட்டிருக்க இறை வார்த்தைகள் அதை பற்றி எங்களை சிந்திக்க அழைக்கின்றது. இந்த சிந்தனை இன்றைய இறை வார்த்தைகளை நான் வாசித்து பார்த்த போது தூய ஆவியனை காட்டிய சில விடயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். முதலாவது வாசகத்திலே நாங்கள் விடுதலை பயணத்திலே இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடுதலை பயண இஸ்ரேலர்கள் எவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தார்கள், எவ்வளவு நம்பிக்கை இழந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை பற்றி பார்க்கின்றோம். பல இடங்களிலே அவை சுட்டிக்காட்டப்படுகின்றன. எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலேயும் நாங்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக வாழ்ந்த சந்தர்ப்பங்கள் அதிகம். இறைவனிடம் போகின்றோம், வெறுமனே வழிபாடுகளை செய்கின்றோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நம்பிக்கை இழந்த பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அவ்வாறுதான் இந்த விடுதலை பயணத்தில் சோர்ந்து போன இஸ்ரேலர்களை நாங்கள் பார்க்கின்றோம். பல்வேறு செங்கடலை சடக்க பண்ணிய பின்னர் அவர்கள் பலவிதமான துன்பங்களை அனுபவிக்க கொடுத்தார் ஆண்டவர். அந்த துன்பங்கள் மூலமாக அவர்கள் சோர்ந்து போனார்கள். அவர்கள் உண்பதற்கு உணவு, குடிப்பதற்கு நீரின்றி வாடிய போது உண்பதற்கு குடிப்பதற்கு நீரை கொடுத்தார். ஆனால் முறுமுறுக்கிறார்கள். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில அல்லது எங்களை சார்ந்தவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில முறுமுணுத்த சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதை ஒத்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா என்பதை நாங்கள் இந்த வேளையிலே சிந்திப்பு பார்ப்போம். எல்லா வகையிலும் இறைவனுடைய அருளை வேண்டுவது நன்மைத்தனங்களுக்காகவே. ஆனால் அவர் தருகின்ற சோதனைகளை வெல்வதற்காக, அவர் தருகின்ற பரீட்சையை நாங்கள் வெல்வதற்காக, அவர் தருகின்ற தடைகளை நாங்கள் வெல்லுவதற்காக சிந்திக்க தவறுகின்றோம். அதற்காக செபிப்பதற்கு தவறுகின்றோம். உண்மையிலே நாங்கள் எங்களுடைய இதய சுத்திக்காக, நல்ல நடத்தைக்காக இறைவனிடம் எங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை நீக்கும்படியாக வேண்டுவது அவசியமானது. அந்த வகையிலே அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக, இவ்வாறு சொல்லுகிறது வார்த்தை, இறைவன்பால் நம்பிக்கை இழந்தவர்களாக, உடலின் உயிர் வாழ்வை சிந்திப்பவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையில நாங்கள் உடல் நன்மைகளுக்காக, உடல் உயிர் வாழ்வுக்காக கடவுளிடம் வேண்டுவர்களாக இருக்கின்றோம். உண்மையிலே அவ்வாறு அல்ல. எங்களுடைய ஆன்ம வாழ்வு நாங்கள் இறைவனிடம் வேண்டுவது மிக முக்கியமானது. அதனூடாகத்தான் இறைவன் எங்களை கண்ணோக்கி பார்க்கின்றார். அந்த பார்வையில தான் நாங்கள் இறைவனுடைய வரங்களை பெற்றுக்கொள்ள முடியுமானதாக இருக்கின்றது. இன்னொரு வார்த்தை, அந்த பயணத்திலே இறைவனுக்கு எதிராக பாவம் செய்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். நாங்களும் இறைவன் இயேசுவே கடவுளே சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் எங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், சொற்களாலே, எங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், சொற்களாலே நாங்கள் இறைவனுக்கு எதிராக பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நம்முடைய இறைவனுடைய சிந்திப்பை நாங்கள் பகிர்ந்து கொள்வது, இறைவன் பால் நாங்கள் எங்களுடைய கவனத்தை ஈர்த்து கொள்வது அவசியமானதாக காணப்படுகிறது. அவை இன்றைய முதல் வாசகத்திலிருந்து, விடுதலை பயணத்திலிருந்து, விடுதலை பயணூல் இந்த சிந்தனைகள் எனக்கு தரப்பட்டன. அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நற்செய்தியினூடாக மேலும் பல வழிகாட்டுதல்கள் எங்களுக்கு கிடைக்கிறது நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே தரப்பட்ட சில சிந்தனைகளையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள். இது இயேசு கிறிஸ்து இறப்பதற்கு முன்னதாக சொன்ன வார்த்தைகள் இன்றைய நற்செய்தியினூடாக சொல்லப்படுகிறது.
இறைவன் எங்களோடு இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள தவறுகின்றோம். நான் போன பின் என்னை தேடுவீர்கள் என்ற வார்த்தையினூடாக இறைவன் எங்களோடு இருக்கின்ற அந்த பிரசன்னத்தை நாங்கள் போகின்றோம். அவர் இல்லாத போகிற சந்தர்ப்பங்களை எங்களுக்கு ஏற்படுத்தூடாக பேரங்களூடாக இழப்புகளூடாக நாங்கள் அவற்றை தேடுவதற்கு நாங்கள் முயற்சிப்பதில்லை. அவை இந்த தவக்கார் இறைவன் எங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வதுதான். அந்த கொள்வதற்காக நீங்கள் நான் மேலிருந்து வந்தவர்கள். எவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தை. நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். இறைவன் தன்னுடைய பிரசன்னத்தை உணர்த்துகின்றார். தான் எங்கிருந்து வந்தவன், எதற்காக வந்தவர் என்பதை உணர்த்துகின்றார். எங்களுடைய வருகையை பற்றி அவர் ஆழமாக சிந்திக்கின்றார். நாங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, அவர் மேலுலகை சார்ந்தவர் என்பதற்காக அவர் அதை குறிப்பிடுகின்றார். நான் இன்னொரு வசனத்தை சொல்ல, நீர் இவ்வுலகை சார்ந்தவர்கள், நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. அவை நாங்கள் இவ்வுலகை சார்ந்த விடயங்களைத்தான் நாங்கள் சிந்திப்பவர்களாக இருக்கின்றோம். இந்த வேளையில தான் அவர்கள் யூதர்கள் இயேசுவிடம் கேட்கிறார்கள், நீங்கள் யார்? நாங்கள் அடிக்கடி கேட்டு பார்க்கிறோம், எங்களை இறைவன் யார், எங்கே இருக்கின்றார்? அவை அந்த வகையில நாங்கள் இறைவனை பற்றி சிந்திக்கின்ற பொழுது யூதர்களுக்கு கொடுத்த அவருடைய வார்த்தையை பற்றி நாங்கள் சிந்திக்கலாம். நான் இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை. அவருடைய செயல்பாடு, அவருடைய முயற்சி, அவருடைய பக்கம், அவருடைய உடனிருப்பை பற்றி நாங்கள் இந்த வார்த்தையிலே சிந்திக்கின்றோம். இருக்கிறவர் நானே என்கின்றார். இது பல இடங்களிலே சொல்லி இருக்கின்றார். இருக்கிறவராக யோவானுடைய சீடர்கள் இயேசுவிடம் போன பொழுது, நீங்கள் யார் என்று கேட்ட பொழுது, இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாக சாவீர்கள். இங்க சாவீர்கள் என்றது உயிரிழப்பை பற்றி சொல்லவில்லை. நாங்கள் பாவிகளாகவே இருந்து விடுவோம். ஆகவே இந்த தவக்காலத்திலே நாங்கள் இருப்பை உணர்ந்து கொள்வது அவசியமானது. ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் இறைவனுடைய இருப்பை பற்றி சிந்திக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இறைவனை காண்பது அவசியமானது. இறைவனுடைய பிரசன்னம் உணர்ந்து கொள்வது அவசியமானது. எங்களுடைய வாழ்க்கையிலே இறைவன் எங்களோடு பேசிய சந்தர்ப்பங்களை நாங்கள் அறிந்து கொள்வது அவசியமானது. இறைவன் எங்களுக்கு அளித்த நன்மைத்தனங்களை பற்றி சிந்திப்பது அவசியமானது. சின்ன சின்ன விஷயங்களே நாங்கள் இறைவனை காண்போம், இறைவனை காண வேண்டும். நாங்கள் ஒரு இடத்துக்கு பயணம் செய்கின்றோம், அந்த பயணம் போகின்ற பொழுதும் நாங்கள் இறைவனை கேட்கின்றோம், பாதுகாப்பாக சென்று வருவதற்கு எங்களுக்கு பாதுகாப்பு அளித்தள்ளும் என்று கேட்கின்றோம். ஆனால் திரும்பி வந்தவுடன் இறைவனுக்கு நன்றி சொல்ல மறந்து விடுகின்றோம். பல விபத்துகள்ல இருந்து, பல ஆபத்துகள்ல இருந்து எங்களை காப்பாற்றியிருப்பார். நாங்கள் செல்கின்ற விடயங்களை சித்தியடைய செய்திருப்பார், நடைபெறுவதற்கு செய்திருப்பார். அவற்றுக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோமா என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க தவறுகின்றோம். என்னுடைய வாழ்க்கையில நான் இறைவனை கண்ட சந்தர்ப்பங்கள் பல இருக்கின்றது. அவற்றை எல்லாம் நாங்கள் சொல்வதற்கு இந்த இடம் நேரம் போதாது. எவ்வாறாயினும் நாங்களுடைய வாழ்க்கையிலே நான் பல விடயங்களை நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் போகின்ற பொழுது, வருகின்ற பொழுது பலவிதமான விபத்துக்களில் இருந்து நான் காப்பாற்றப்பட்டிருக்கின்றேன். அந்த விபத்துக்களில் இருந்து காப்பாற்றப்படுவதற்கு இறைவனுடைய உடனிருப்பு, பரிசுத்தாவினுடைய வல்லமை,
இறைவனுடைய பாதுகாப்பு, தாய் மரியாவுடைய பரந்து பேசுதல் எனக்கு துணையாக இருந்திருக்கின்றது. அந்த வகையில நான் இறைவனை கண்ட சந்தர்ப்பங்கள் என்னுடைய சின்ன வயசுல இருந்து, நான் உண்மையிலே என்னுடைய ஓயில் படிக்கின்ற பொழுது நான் ஒரு விஞ்ஞானம் படிக்க வேண்டும் என்று விரும்பியிருந்தேன். ஆனால் எனக்கு அது சாத்தியமாகவில்லை. ஆனாலும் என்னுடைய ஆசிரியர் ஒருவர் எனக்கு வழிகாட்டினார். என்னுடைய அந்த முயற்சியை கைவிட்டு ஒரு வர்த்தக துறையிலே, வணிகத்துறையிலே பாடங்களை தெரிவு செய்து கற்கும்படியாக ஆண்டவர் எனக்கு அந்த செய்தியை என்னுடைய ஆசிரியர் மூலமாக தந்தார். நான் அந்த செய்தியை அப்பொழுது நான் உணரவில்லை. ஆனால் நான் எனது துறையை மாற்றிக்கொண்டு ஏஎல் கற்றது. உண்மையிலே 7 மாதங்கள் நான் ஏஎல் கற்றிருந்தேன். முதல் தடவையிலே நான் பல்கலைக்கழகம் சென்று அதன் ஊடாக இன்றைக்கு வரைக்கும் நான் உயர்ச்சி அடைந்து என்னுடைய வாழ்விலே பல நன்மைகளை பெற்று இன்றைக்கு ஓய்விலே இருக்கின்றேன். இவ்வாறு பல விடயங்களை நான் இறைவனை கண்ட விடயங்கள் இருக்கின்றன. சந்தர்ப்பத்திலே நான் அவற்றை எல்லாம் தொகுத்து சொல்லக்கூடியதாக இருக்கும். அவை இன்றைய சிந்தனைகளாக தருகின்ற 2 சிந்தனைகள். ஒன்று, எங்களை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வோம். எங்களுடைய குறைகளை நாங்கள் இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்து இறைவனுடைய மன்னிப்பை பெற்றவர்களாக, புது வாழ்வு பெற்றவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். இது எங்களுக்கு தரப்பட்ட ஒரு அருமையான காலம். இந்த சந்தர்ப்பம் மீண்டும் ஒரு எங்களுக்கு கிடைக்குமோ தெரியாது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். இன்னொரு செய்தி, இறைவனை அன்பு செய்யுங்கள். இறைவனை புகழ்வது போல இறைவனை அன்பு செய்யுங்கள். அவர் எங்களுக்காக தந்த பல நன்மைத்தனங்களுக்காக, எங்களுடைய உடல்நிலைமைக்காக இறைவனோடு நாங்கள் அன்பு செய்து வாழ்பவர்களாக இருப்போம். இறைவனை அன்பு செய்வோம், இறைவனை விரும்புவோம், இறைவனோடு இருப்போம். இறுதியாக நான் முதல்ல சொன்ன அந்த வார்த்தைகள், பரிசுத்த வேதாகமத்தில் எங்களுக்கு பல வார்த்தைகள் தரப்பட்டிருக்கின்றன. அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களை வழிப்படுத்துகின்றன. அந்த வார்த்தைகளை நாங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். அந்த வார்த்தைகளை நான் மீண்டும் உங்களுக்காக வாசிக்கின்றேன். இறைவன் யோவான் 15:7 மீண்டும் நான் அதை வாசிக்கின்றேன். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கின்றது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதை அவர் குறிப்பிடுகின்றார். இங்கே நாங்கள் இந்த ஸ்கிரீன்ல அதை பார்க்கிறோம். மீண்டும் அதை உங்களுக்கு வலியுறுத்தி கொடுக்கின்றேன். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். அவை நாங்கள் இறைவனுடைய வார்த்தைகளிலே நிலைத்திருந்து தொடர்ந்து வருகிற வசனம் அப்படி கூறுகிறது. நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதை என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். இதற்கு நாங்கள் இறைவனுடன் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும், இறைவனை அன்பு செய்பவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த செய்திகளோடு இன்றைய நாள் சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள செய்வதற்காக பரிசுத்த ஆவியின் மூலமாக எனக்கு தரப்பட்ட செய்திகளாக அல்லது என் மூலமாக பரிசுத்த ஆவி உங்களுக்கு திறந்த செய்திகளாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே வார்த்தைகளை உணர்ந்து வார்த்தைகளோடு இணைந்து இறைவனை அன்பு செய்பவர்களாக வாழ்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். இறைவனுக்கு நன்றி, இறைவனுக்கே மாட்சி. இறைவனை நாங்கள் அன்பு செய்கின்றோம். ஜீசஸ், we love you, we praise you, we with you. ஆண்டவரே, எங்களோடு இருந்தருங்கள், எங்களை அன்பு செய்யுங்கள், எங்களை வழி நடத்துங்கள், எங்களை கரம் பிடியுங்கள். உம்மை உணர்ந்தவர்களாக, உம்மை அறிந்தவர்களாக வாழ
எங்களுக்கு எந்த நேரமும் எந்த வழியிலும் உதவியாக இருங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நான் உங்களை அன்பு செய்கின்றோம்.